ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது என்ன பார்த்தீங்கன்னா தூதுவளை. அப்படியே நம்ம வீட்டாண்ட இருந்துச்சு, அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துன்னு வந்து வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இரும்பல் அதிகமாக இருக்குது. டானிக்கு எல்லாம் குடித்து நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஆனால் இரும்பல் நிற்கவே மாட்டேங்குது. பேசிக்கிட்டே இருக்கும்போது இரும்பல் அதிகமாக வந்துடுது. அதனால தான் தூதுவளை துவையல் பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் இரும்பல் கேட்கும் அப்படின்னு சொல்கிறதுனால இதை போய் கட் பண்ணிட்டு வந்தேன். இப்போ தான் கட் பண்ணிட்டு வந்தேன். நிறைய முள் இருக்குது பாருங்கள். இதுதான் தூதுவளை. நான் எப்போவுமே துவையல் அரைப்பேன், ஆனால் ரொம்ப பயங்கரமான ஹீட்டு. இது நம்ம புதினா துவையல் எப்படி நம்ம புதினா துவையல் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இது பண்ணணும். பண்ணிவிட்டு அப்படியே சூடாக ரைஸ் வச்சு அப்படியே பெசரி சாப்பிட்டோம்னா அந்த இரும்பல் நல்லா கேட்கும். இது தொடர்ச்சியாக எடுத்துக்கக்கூடாது. வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் தான் எடுத்துக்கணும். இது பயங்கரமான ஹீட்டு. புதினா துவையல் எப்படி அரைக்குமோ அதே மாதிரி தான் அரைக்குவேன். ஆனால் இது கூட நான் இந்த வேப்பம்பூ சொல்லுவோம்ல, அது போட்டு நான் துவையல் பண்ணுவேன். வேப்பம்பூவும் தொண்டைக்கு அந்த சளி மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்து கொடுக்கும். அந்த கரகரன்னு எரியும் தொண்டை, அது அந்த வேப்பம்பூ சரி பண்ணி கொடுக்கும். இதோட கூட சேர்த்து அரைச்சோம்னா நல்லாயிருக்கும். துவையல் சூப்பராக இருக்கும். நீங்கள் யாராவது இந்த மாதிரி சாப்பிட்ருந்தா எனக்கு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி இந்த தூதுவளை துவையலை அரைப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் இந்த மாதிரியெல்லாம் பேசி வீடியோ போட்டால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 லைன் அந்த மாதிரி பாட்டு படிப்பேன். ஆனால் இப்போ எனக்கு தொண்டை சரியில்லை, இரும்பல் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் பாட முடியல. இது நம்ம வீட்டாண்ட ரொம்ப ஈஸியாக இருக்கும். முள் பயங்கரமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி சிஸ்ஸர் வச்சு ஒவ்வொரு இலையாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி கட் பண்ணி ஒவ்வொரு இலையாக கட் பண்ணி எடுத்து இதை அப்படியே கொண்டு போய் நம்ம சுத்தம் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு எடுத்துக்கலாம். இது இலையை கட் பண்ணிட்டு பேருக்கு அலசினீங்கன்னா அதை கை வச்சு எடுக்க முடியாது. அதனால் இப்படியே கட் பண்ணும் போதே எடுக்கணும். தூதுவளை இரும்பலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலேயும் அது கூட வேப்பம்பூ கொஞ்சம் போட்டு நம்ம துவையல் பண்ணோன்னா, வேப்பம்பூன்னா பச்சையாக கிடையாது, காய வச்சு தான். நான் நம்ம வீட்டாண்ட இருக்கிற வேப்ப மரத்துலேயே இருக்கிற பூவை எல்லாம் கட் பண்ணி நல்லா எடுத்து அதை காய வச்சு வெயிலில் போயிடுச்சு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இன்றைக்கி எப்போ தேவையோ அப்போல்லாம் நான் வேப்பம்பூ எடுத்துக்குவேன். உங்களுக்கு வேப்பம்பூ கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. நிறைய குழம்பு துவையலெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். வேப்பம்பூவு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு அதுவும் நல்லது. வயிற்றில் ஏதாச்சும் புண்ணுக்குன்னு இருந்தால் அதை ஆற்றி கொடுக்கும். ஸோ உங்களை யாருக்கு தூதுவளைலாம் பிடிக்கும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி தூதுவளை துவையல் அரைப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.